வெல்கம் டு VR கிச்சன். இன்னைக்கு எபிசோட்ல விஜய் அக்கா நம்ம கூட இருக்காங்க. விஜய் அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்? இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை. மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எல்லாம் நார்மலாக வந்து ஒயிட் கலர் அரிசி தான், பச்சரிசி தான் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்ஸாக வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புதுசாக செய்வோம். என்னென்ன வேணும் பார்த்துடலாமா? ஓகே. மாப்பிள்ளை சம்பா 1/4 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். தேங்காய், நாட்டு சக்கரை, கொஞ்சம் நெய், ஏலக்காய், உப்பு. மாப்பிள்ளை சம்பா 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். 1/4 கிலோ. ஆமாம், 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். தேங்காய் வந்து நம்ம தேவையானக்கு எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை வச்சுருக்கோம்னா இதில் 2 கப்பு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய், இது 2 தேங்காய் வாங்கிட்டு கொஞ்சம் நெய். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை அரைச்சிக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும். பாத்திரத்தை வச்சு எவ்வளோ சுடு தண்ணி ஊற்றுறோம்? நம்ம கொஞ்சம் ஊற்றினா போதும். ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் ஊற்றலாம். பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றணும். இப்போ அரைச்ச மாவு இதில் ஊற்றணும். ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை. இப்போ இது வந்து மாப்பிள்ளை சம்பா தவிர வேற என்ன அரிசியிலலாம் பண்ணுவீங்க? பச்சரிசியில் செய்யலாம். பச்சரிசி. ஆமாம், கொஞ்சம் இந்த ஹெல்த்தியாக சாப்பிடணும். தூய மல்லி செய்யலாம். அப்புறம் வந்து முழுங்கல் அரிசியில் செய்யலாம். கருப்பு கவுனி அரிசியில் செய்யலாம். கவுனி அரிசியில் செய்யலாம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசின்றது நல்லா மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து கம்பு, ராகி, அதுலேயும் எதுனாலும் பண்ணலாம். சிறுதானியம் குதிரைவாழை அரிசியில் செய்யலாம். இல்ல அது எந்த அரிசினாலும் இதே மாதிரி நம்ம ஊற வச்சு. இல்ல உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு இது மாதிரினா நீங்க கழுவி காய வச்சு மிஷின்லயோ இல்ல மிக்ஸிலயோ அரைச்சு ஜலிச்சு அந்த பொடியில வந்து நம்ம எப்பவும் பண்ற கொழுக்கட்டை அது மாதிரி செய்யலாம். இது மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம உடனே ஊற வச்சு அரைச்சி நம்ம செய்யறதுனால நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும், சீக்கிரமா வெந்துடும். 10 நிமிஷத்துல வெந்துடும். பார்த்தீங்களா? இந்த வருதுல கட்டி படுத்து பாருங்க, நல்லா கட்டியா. நம்மளுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ வந்தவொடனே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு நல்ல மாவு பிசைஞ்சு கொண்டை பிடிச்சிட வேண்டியது. அப்புறம் இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பவும் கொழுக்கட்டை பண்ணுறதே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அது பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். அது வந்து ஒரு 1/2 hour ஆகும் அந்த மாதிரி மாவு. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால அதனால சீக்கிரமாக ஆகிடும். இப்போ இது அடியில் எல்லாம் பிடிக்காமல் இருக்க என்ன? அதெல்லாம் பிடிக்காது. கிளறிட்டே இருந்தோம்னா கைவிடாத கிளறும். இதே வேக வச்சு இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு இடியாப்பம் பிடிக்கலாம். இடியாப்பம் பிடிச்சி சாப்பிடலாம். இதேதான் இடியாப்பத்துக்கும் இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். மாவு வாங்கி பண்றது இது மாதிரி நல்லா இருக்கும். நல்லா வந்து இது மாதிரி கட்டியா வந்துருக்கும். நல்லா ஒட்டாம அப்படியே வருது. திரண்டு வரும். அது அப்படி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா சிம்மில் வச்சு இதில் நிறையெல்லாம் செய்ய முடியும். இது மாதிரி செய்து கொஞ்சம் 1/4 கிலோ ஒரு 200 கிராம் அது மாதிரி தான் செய்ய முடியும். நிறையெல்லாம் செஞ்சோம்னா கிண்ட முடியாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து எத்தனை கொழுக்கட்டை வரும்? இது வந்து ஒரு 15 கொழுக்கட்டை வரும். 10லேருந்து 15 வரும். பெருசாக பிடிச்சா 10, சின்ன சின்னதமாக பிடிச்சோம்னா ஒரு 15 வரும். இப்படி தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டோம்னா மாவு ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டாமல் இருந்தால் மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவு வெந்துடுச்சு. மாவு நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாகவும் இருக்கும். வெந்து போச்சு மாவு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம அந்த பூரணம் பண்ணலாம். இது ஆற வச்சுட்டு இது ஆறுறதுக்குள்ள நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இது ஆறிடும். இப்போ இது ஆறுறப்போ இன்னும் இறுகிறதா? கெட்டி ஆயிராதா? இல்ல, சரியா இருக்கும். சரியா அப்படி இருக்குச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி பண்ணிடலாம். லைட்டா சுடு தண்ணி ஊற்றி கையில் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சியா அந்த மாதிரி எவ்வளவு பிசைகிறோமோ அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இறக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது பூரணம். தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் நெய், நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் நெய். 2 ஸ்பூன். அது 2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான். தேங்காய் 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 2 கப்பு தேங்காய்.
இந்த தேங்காய் வந்து எந்த அளவுக்கு வதங்கணும்? சும்மா லைட்டாக பச்சை லைட்டா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அந்த நாட்டு சக்கரை போகும்போது மெல்ட் ஆகாது, இல்லைன்னா அந்த ஈரப்பதத்துக்கு அந்த நாட்டு சக்கரை மெல்ட் ஆகிடும். நாட்டு சக்கரை இதில் வச்சு போடக்கூடாது, ஆறுன பிறகு தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். ஓகே. அந்த ஈரம் போகிறதுக்கு தான் இது வதக்குறோம். வதக்குனா போதும். இது மாதிரியும் போடலாம், தேங்காய் அரிஞ்சியும் போடுறவங்க போடுவோம், அது சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே, தேங்காய் வறந்துடுச்சு, அதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி நாட்டு சக்கரை. இது 1 கப்பு நாட்டு சக்கரை. கொஞ்சம் லைட், ரொம்ப இலகாது, லைட்டாக இலகம் போதும். இது போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து இது ரெண்டும் ஸ்வீட்டாக சரியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்கு? சக்கரை கரெக்டாக இருக்கா, கம்மியாக இருக்கா? சரியாக இருக்கு. ஸ்டவ் பற்ற வச்சு முதல் இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருவோம் அவிக்கிறதுக்கு. பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன், பாத்திரத்தை வச்சுட்டேன், தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சோண்டு சும்மா லைட்டாக நெய் மேலே தடவிட்டு தட்டு வச்சுருவோம். ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கணும். இது மாதிரி பிடிக்க வரலன்னா வரும், ஈஸியாக தான் வரும். வரலன்னா அச்சில் நெய் தடவிட்டு தாராளமாக அச்சில் வச்சு பண்ணிக்கலாம். என்ன ஷேப் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை வெந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா ஆவி வந்துடுச்சு. வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு கொழுக்கட்டை. சரிங்களா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் கொழுக்கட்டை, மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை வித் தேங்காய் பூரணமோட. ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கள்லாம் ஈவினிங் வராங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்காக கூட இது இருக்கும். நீங்கள் பெரியவங்களாம் சாப்பிட்றீங்கன்னா நல்ல சூடாக ஒரு சாயா ஒரு காஃபியோட இந்த கொழுக்கட்டை வச்சு சாப்பிடுங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு எபிசோடில் இன்னொரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் பண்ணுறதுக்கு விஜய் அக்காவோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் விஆர் கிச்சன்.